மற்றும் புறநகர் பகுதிகளில் காற்றுடன் வெளுத்து வாங்கிய கனமழை. சாலைகளில் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதி. மழையால் விமான சேவையும் பாதிப்பு. தெலுங்கு திரையுலகில் நடக்கும் பாலியல் தொல்லைகள் தொடர்பாக அமைக்கப்பட்ட குழுவின் அறிக்கையை வெளியிட வேண்டும். கேரளாவில் ஹேமா கமிட்டி அறிக்கை வெளியாகி சர்ச்சையாகி உள்ள நிலையில் தெலுங்கானா அரசுக்கு நடிகை சமந்தா வலியுறுத்தல். பாலியல் அத்துமீறல்கள் பற்றிய ஹேமா கமிட்டி அறிக்கையின் முழு தகவல்களையும் சமர்ப்பிக்க வேண்டும். கேரள அரசுக்கு தேசிய மகளிர் ஆணையம் நோட்டீஸ். பாலியல் ரீதியாக ஒத்துழைக்க மறுத்ததால் மலையாள திரையுலகில் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டார் நடிகை பார்வதி. மறைந்த நடிகை ஸ்ரீதேவிக்கும் பாலியல் தொல்லை இருந்ததாக நியூஸ் 18க்கு அளித்த பேட்டியில் நடிகை குட்டி பத்மினி கருத்து. பார்வதியை நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன். அவங்க போல்டா நின்று பரவாயில்லடா, எனக்கு நீங்க வேஷமே கொடுக்கலாம்னு பரவாயில்ல, நான் என்னுடைய நடிப்புக்கு ஏற்ற வேலை எனக்கு கிடைக்கும்னு சொல்லி நின்னாங்க இல்லையா. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஷி லாஸ்ட் லாட் ஆஃப் மூவிஸ். அவங்க இந்த 5 வருஷத்துல விரல் விட்டு எண்ணக்கூடிய படங்கள் தான் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அமெரிக்க முதலீட்டாளர்களை சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்க தமிழ்நாடு காத்திருக்கிறது. சான் பிரான்சிஸ்கோ முதலீட்டாளர் மாநாட்டில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உரை. தமிழ்நாட்டின் தொழில் மற்றும் பொருளாதார மேம்பாட்டுக்கு நீங்கள் பங்களிக்க முதலீட்டாளர்களை சிவப்பு கம்பளம் விரித்து தமிழ்நாடும் உங்களை வரவேற்க காத்திருக்கிறது. அமெரிக்க முதலீட்டாளர்களுக்கு தடம் பெட்டகத்தில் பரிசு வழங்கிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பவானி ஜமுக்காலம், நெல்லை வாழைநார் கூடை, கும்பகோணம் பித்தளை விளக்கு, விழுப்புரம் டெரகோட்டா சிற்பங்களை வழங்கி மகிழ்வித்தார். சென்னையில் 2 நாட்கள் நடைபெறும் ஃபார்முலா 4 கார் பந்தயம் இன்று தொடங்குகிறது. தீவு திடலை சுற்றியுள்ள பகுதியில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ள நிலையில் பிரத்யேக மெட்ரோ பயணச்சீட்டு மூலம் மெட்ரோ ரயிலில் இலவசமாக பயணிக்கலாம். உறுதியளித்தபடி PM ஸ்ரீ திட்டத்தில் தமிழ்நாடு அரசு கையெழுத்திட வேண்டும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு எழுதிய கடிதத்தில் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வலியுறுத்தல். இருமொழி கொள்கையில் தமிழ்நாடு அரசு உறுதியாக இருப்பதாக அமைச்சர் பொன்முடி பேட்டி. எந்த ஒரு மொழி திணிப்பையும் ஏற்க மாட்டோம் என மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கருத்துக்கு விளக்கம். எங்கள் மீது வேறு எந்த கல்விக் கொள்கை திணித்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. திருச்சி NITயில் நடந்த பாலியல் அத்துமீறல் அதிர்ச்சி அளிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கருத்து. அத்துமீறலில் ஈடுபட்ட நபர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். பாலியல் தொல்லை குறித்து புகார் கொடுக்க சென்ற NIT மாணவியிடம் திருவெரும்பூர் காவல் நிலையத்தில் காவலர்கள் நல்ல முறையில் நடந்து கொண்டனர். இழிவாக பேசியதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியதற்கு திருச்சி SP வருண்குமார் மறுப்பு. மகாராஷ்டிராவில் சிவாஜி சிலை உடைந்த விவகாரத்திற்கு மன்னிப்பு கோரினார் பிரதமர் நரேந்திர மோடி. இந்திய தாயின் மகனான சத்ரபதி சிவாஜியை அவமதிக்கும் கூட்டங்கள் தாங்கள் அல்ல என்றும் பேச்சு. சென்னை நாகர்கோயில் இடையே புதிய வந்தே பாரத் ரயில் சேவை இன்று தொடக்கம். மதுரை பெங்களூரு வந்தே பாரத் ரயில் சேவையையும் பிரதமர் மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். இந்திரா காந்தியின் கதாபாத்திரத்தில் நடிகை கங்கனா ரனாவத் நடித்துள்ள எமர்ஜென்சி படத்துக்கு தணிக்கை சான்றிதழ் நிறுத்தி வைப்பு.
இந்திரா காந்தி கொலை, பஞ்சாப் கலவரம் உள்ளிட்டவற்றை காட்டக்கூடாது என்றால் வேறு எதைதான் படமாக காட்ட முடியும் என்று கங்னா வேதனை. I am with India, Prime Minister. You have effectively declared war on Pakistan. You should have rethought this decision. You have weaponry, we have courage. That's all it takes. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட 4 பேர் வழக்கறிஞராக பணியாற்ற தடை. ஹரிஹரன், அஸ்வத்தாமன், சிவா, ஹரிதனர் ஆகியோருக்கு தடை விதித்தது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில். கோவை சரவணம்பட்டியில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி சார்பில் தொடங்கிய உணவு திருவிழா. பொழுதுபோக்கு அம்சங்களும் இடம்பெற்றுள்ளதால் சிறுவர்கள் குதூகலம். அமெரிக்கா சென்றுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் தமிழ்நாட்டில் சுமார் 4100 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையில் 6 நிறுவனங்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. ஆசிய நாடுகளின் நுழைவாயிலான சென்னையிலிருந்துதான் நான் வருகை தந்துள்ளேன். தமிழ்நாட்டிற்கு முதலீடுகளை ஈர்க்க அரசுமுறை பயணமாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அமெரிக்கா சென்றுள்ளார். அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ நகரில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கலந்து கொண்ட அவர் தேசிய அளவில் தமிழ்நாடு எந்தெந்த வகையில் தனித்து விளங்குகிறது என்பதை முதலீட்டாளர்களிடம் சுட்டிக்காட்டினார். இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தமிழ்நாட்டின் பங்கு அதிக அளவில் உள்ளது. மின்னணுவியல், மோட்டார் வாகனம் அண்ட் மோட்டார் வாகன உதிரி பாகங்கள், ஜவுளி மற்றும் ஆடைகள் ஆகிய பொருட்களின் ஏற்றுமதியில் இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக விளங்குகிறது. ஏற்றுமதி தயார்நிலை குறியீட்டிலும் தமிழ்நாடு முதலிடம் வகிக்கிறது. தொடர்ந்து பேசிய அவர் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குவதற்கு உள்ள உகந்த சூழல்களை எடுத்துரைத்தார். குறிப்பாக தொழில் தொடங்குவதற்கான ஒற்றை சாளர நடைமுறை, திறன் வாய்ந்த இளைஞர்கள் உள்ளிட்டவற்றை முதலமைச்சர் மேற்கோள் காட்டினார். தமிழ்நாட்டில் ஏற்கனவே சிறந்து விளங்கும் அறிவுசார் வளர்ச்சியை மேலும் மேம்படுத்தும் வகையில் சமீபத்தில் இந்தியாவிலேயே முதல் முறையாக செயற்கை நுண்ணறிவு மையம் சமீபத்திலே சென்னையிலே துவக்கி வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் சுமார் 4100 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையில் 6 நிறுவனங்கள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. அதன்படி சென்னை சிறுசேரி சிப்காட்டில் 450 கோடி ரூபாய் முதலீட்டில் உலகின் மிகப்பெரிய நிலையான நெட்வொர்க் சோதனை வசதி கொண்ட புதிய ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையம் அமைக்க நோக்கியா புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது. இதில் 10G, 25G, 50G, 100G உள்ளிட்ட சேவை குறித்து ஆய்வு செய்யப்படும் என்றும் இதன் மூலம் 100 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதேபோன்று சென்னையில் 1000 பேருக்கு வேலை கிடைக்கும் வகையில் பேபால் நிறுவனத்தின் செயற்கை நுண்ணறிவிற்கான மேம்பட்ட வளர்ச்சி மையம் அமைக்க ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் சென்னை செம்மஞ்சேரியில் செமிகண்டக்டர் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையம் அமைக்க மைக்ரோசிப் நிறுவனம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. 250 கோடி ரூபாய் முதலீட்டில் அமைய உள்ள இந்த ஆலையின் மூலம் 1500 பேருக்கு வேலை கிடைக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. இதேபோன்று சென்னை தரமணியில் 500 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையில் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த செமிகண்டக்டர் உற்பத்தி மையம் அமைக்க அப்ளைடு மெட்டீரியல்ஸ் நிறுவனம் ஒப்பந்தம் செய்துள்ளது. சென்னை மட்டுமன்றி மதுரை, கோவை உள்ளிட்ட நகரங்களிலும் நிறுவனம் தொடங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதன்படி மதுரை வடபழஞ்சியில் உள்ள எல்காட்டில் 50 கோடி ரூபாய் முதலீட்டில் 700 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையில் இன்பிங்ஸ் என்ற ஐடி நிறுவனத்தை தொடங்க ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. இதேபோன்று கோவை சூலூரில் 150 கோடி ரூபாய் முதலீட்டில் ஈல்டு என்ஜினியரிங் சிஸ்டம் என்ற நிறுவனம் செமிகண்டக்டர் உபகரணங்களுக்கான தயாரிப்பு மேம்பாடு மற்றும் உற்பத்தி ஆலை அமைக்க ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது. இதன் மூலம் 300 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக 8 நிறுவனங்கள் வாயிலாக சுமார் 4100 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு இருப்பது குறிப்பிடத்தக்கது.
தமிழ்நாடு தொழில் தொடங்க உகந்த மாநிலமாக விளங்குகிறது என ஃபர்ஸ்ட் சோலார் என்ற நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி மார்க் விட்மர் தெரிவித்துள்ளார். Our decision not to select Tamilnadu was driven by several factors, not least the collaboration of Dr. Raja and his team and the state's reputation of being business friendly, and that's a reputation that they've lived up to. The speed and efficiency of processes and response time to issues are among the best that we've experienced as a global manufacturer. We partnered with Tata Projects to build our facility, a facility that is over 2 million square feet, and we got it up and running in 18 months, and in terms of from the breaking of ground to actually producing its. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அமெரிக்காவில் ஒப்பந்தம் செய்து கொண்ட நிறுவனங்கள் ஏற்கனவே தமிழகத்தில் செயல்பட்டு வருபவைதான் என்றும் புதிய நிறுவனங்கள் இல்லை எனவும் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்திற்கான முதலீடுகளை ஸ்டாலின் தெளிவுபடுத்த வேண்டும் எனவும் கூறினார். ஆக இன்னைக்கு தமிழ்நாட்டில இருந்து திடீர்னு போனா உடனே அயல் நாட்டு கம்பெனிகள்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்துட மாட்டாங்க. பாரத தேசத்தை ஒரு வலிமையான தலைவர் ஆள்கிறார் என்ற வகையில் தான் தமிழ்நாட்டிற்கு வருகின்ற முதலீடுகளும். ஆனா இன்று காலையில பத்திரிகைகள் பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் இன்று சொல்லுகின்ற அத்தனை நிறுவனங்களும் ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கிற நிறுவனங்கள் தான், எதுவுமே புது நிறுவனங்கள் இல்ல. அதனால தமிழக அரசும் அண்ணன் ஸ்டாலின் அவர்களும் விவரமாக எங்களுக்கு தகவல் சொல்ல வேண்டும். எங்களுக்கு மக்களுக்கு புதிய கம்பெனிகள் எதுவும் இல்லை. இன்று காலை அவர் எந்தெந்த நிறுவனங்களோடு ஒப்பந்தம் செய்து கொண்டார் என்று பார்த்தால் எல்லா நிறுவனங்களும் ஏற்கனவே தமிழகத்தில் நிறுவனங்களாக செயலாற்றி வரும் நிறுவனங்கள் தான். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. பலத்த மழையால் விமான சேவை கடுமையாக பாதிக்கப்பட்டது. கடந்த 2 வாரமாக சென்னை முழுவதும் வெயில் கொளுத்தி வந்தது. கோடை வெயிலுக்கு நிகராக வெப்பம் வாட்டி வதைத்ததால் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். இந்நிலையில் சென்னையில் பல்வேறு பகுதிகளில் நேற்றிரவு பரவலாக கனமழை பெய்தது. எழும்பூர், நுங்கம்பாக்கம், தியாகராய நகர், அடையார், வேளச்சேரி, திருவான்மையூர், வளசரவாக்கம், வடபழனி, கிண்டி, கோயம்பேடு உள்ளிட்ட பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் மழை பெய்தது. பயங்கரமான வெயில், அதில் அக்னி நட்சத்திரம் முடிஞ்சு கூட அக்னி நட்சத்திரம் மாதிரி இருந்தது. கடுமையான வெயில் இருந்து இன்னைக்கு மழை பெஞ்சதுனால கொஞ்சம் குளிர்ச்சியாக நம்ம ஃபீல் பண்ணுறோம். பட் இருந்தாலும் இந்த மழை தண்ணி போகிறதுக்காக அந்த அளவுக்கு நம்ம ஃபெசிலிட்டி இல்லைன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அருணாச்சலம் ரோட்டில் பார்த்தீங்கன்னா காவாலாம் தோண்டி வச்சிருக்காங்க, எங்கே பள்ளம் இருக்குது என்னதுன்ட்டு நம்மளுக்கு தெரியல. பலத்த மழையால் எழும்பூர், வேளச்சேரி, சைதாப்பேட்டை பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் நிலவியது. வடசென்னையில் வண்ணாரப்பேட்டை, தண்டையார்பேட்டை, பெரம்பூர், ராயபுரம், வியாசர்பாடி உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை வெளுத்து வாங்கியது. பூந்தமல்லி, மாங்காடு, குன்றத்தூர், திருவேற்காடு, திருமழிசை உள்ளிட்ட பகுதிகளில் மழை காரணமாக முக்கிய சாலைகளில் தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கியது. பாடியில் இருந்து அம்பத்தூர் வழியாக ஆவடி செல்லும் சாலையில் வெள்ள நீரில் வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. மீனம்பாக்கம், பல்லாவரம், தாம்பரம் மற்றும் பெருங்களத்தூர், வண்டலூர் உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் சூறாவளி காற்று, இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. இதனால் சென்னையில் இருந்து புறப்பட வேண்டிய சிங்கப்பூர், மும்பை, டெல்லி, ஹைதராபாத், திருவனந்தபுரம், கொச்சி உள்ளிட்ட விமானங்கள் தாமதமாக புறப்பட்டு சென்றன. சென்னைக்கு வரவேண்டிய மதுரை, மும்பை, டெல்லி, ஹைதராபாத், லக்னோ உள்ளிட்ட விமானங்கள் தரையிறங்க முடியாமல் நீண்ட நேரம் வானிலேயே வட்டமடித்தன. விசாகப்பட்டினம், சென்னை விமானம் தரையிறங்க முடியாததால் பெங்களூருவுக்கு திருப்பி விடப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை பெய்ததால் 3 மணி நேரமாக மின்சாரம் நிறுத்தப்பட்டது. திருத்தணி முருகன் கோவிலில் பக்தர்கள் காலணிகள் வைக்க பயன்படுத்தப்படும் இரும்பு பலகை சாய்ந்து விழுந்ததால் பரபரப்பு நிலவியது. மலைக்கோவிலில் பணியில் இருந்த ஊழியர்கள் மழையில் நனையாமல் இருக்க தலைக்கவசம் அணிந்து கொண்டு பணியில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஓரிக்கை, செவிலிமேடு, சுங்குவார் சத்திரம், ஸ்ரீபெரும்புதூர், ஒரகடம், உத்திரமேரூர், வாலாஜாபாத் உள்ளிட்ட இடங்களிலும் மிதமான மழை பெய்தது. திருச்சி என்ஐடியில் பாலியல் அத்துமீறல்கள் தொடர்ந்து நடப்பதாகவும் அதை தடுக்காமல் மூடி மறைப்பதிலேயே நிர்வாகம் கவனம் செலுத்துவதாகவும் மாணவிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். பாதுகாப்பு மேம்படுத்தப்படும் என மாவட்ட எஸ்பி உறுதியளித்ததால் போராட்டத்தை மாணவ மாணவியர் கைவிட்டனர்.
திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே உள்ள மத்திய அரசின் கல்வி நிறுவனமான NITயின் விடுதியில் தங்கி 3000த்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் படித்து வருகின்றனர். இந்நிலையில் நேற்று முன்தினம் ஓப்பல் என்ற விடுதியில் இணைய சேவைக்கான வைஃபை இயங்காததால் அதை சரி செய்வதற்காக NITயில் ஒப்பந்த ஊழியராக பணியாற்றி வந்த ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரைச் சேர்ந்த கதிரேசன் என்பவர் சென்றார். மாணவி ஒருவர் உறங்கிக் கொண்டிருந்த அறைக்கு சென்ற கதிரேசன் அத்துமீறலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மாணவி அளித்த புகாரின் பேரில் கைது செய்யப்பட்ட கதிரேசன் திருச்சி சிறையில் அடைக்கப்பட்டார். இதனிடையே ஆடையை ஒழுங்காக அணிந்திருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது என பாதிக்கப்பட்ட மாணவியை விடுதி காப்பாளர்களான சமிதா பேகம் மற்றும் பேபி ஆகியோர் திட்டியதாக மாணவிகள் கூறுகின்றனர். மேலும் உன்னை எதுவும் செய்யவில்லையே, பின்னர் ஏன் புகார் கொடுக்கிறாய் என மாணவியிடம் தரக்குறைவாக பேசியதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். இதுபோன்ற பிரச்சனைகள் தொடர்ந்து நடப்பதாக கூறிய மாணவிகள் அதை தடுப்பதை விடுத்து மறைப்பதில் மட்டுமே NIT நிர்வாகம் கவனம் செலுத்துவதாகவும் புகார் கூறினர். எங்களால இது வரைக்கும் வாய்ஸ் அவுட் பண்ண முடியாததை அவ பண்ணிருக்காங்க. ஃபைனலி சம் இஷ்யூஸ் கம் டு லைட். நிறைய பேருக்கு இருக்கு சார். இப்போதான் ஃபர்ஸ்ட் ரூம் வந்திருக்கு. எல்லாருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை நடக்கும் இந்த காலேஜ்ல. அவ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வெளியே சொல்லியிருக்கான். இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் உங்களால நீங்க பாக்குறீங்க எவ்வளோ ட்ரைங் டு கவர் இட் அப். சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ் அவங்க அக்கார்டிங் டு தெம் சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ் வந்து அவங்க ஒரு பொருட்டாவே they will not take it. கல்லூரி வளாகத்தில் உள்ள NIT இயக்குனர் அகிலாவின் வீட்டை முற்றுகையிட்ட மாணவ மாணவியர் தரக்குறைவாக பேசிய விடுதி காப்பாளர்களை கண்டித்தும் நடவடிக்கை எடுக்காத கல்லூரி முதல்வரை கண்டித்தும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் கல்லூரிக்கு நேரில் சென்ற திருச்சி SP வருண்குமார் மாணவிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது விடுதி காப்பாளர்களும் கல்லூரி நிர்வாகம் சார்பிலும் மன்னிப்பு கோரியதால் போராட்டத்தை கைவிட்டனர். மேலும் விடுதியில் CCTV பொருத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட 13 கோரிக்கைகளை காவல் கண்காணிப்பாளர் வருண்குமாரிடம் மாணவிகள் முன்வைத்தனர். இவங்க இனிமே யாராவது இந்த மெயின்டெனன்ஸ், பிளம்பிங்கு, கிளீனிங்கு அண்ட் இன்டர்நெட் சர்வீசஸ் அந்த மாதிரி யாராவது வர்றாங்க அப்படின்னா கூட ஒரு பெண் பாதுகாப்பு அதிகாரியை அனுப்புகிறோம், வார்டனையும் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாங்க. இந்த விவகாரம் குறித்து பேசிய திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப்குமார் பாலியல் புகார்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். பாதுகாப்பு அம்சம் மூலமா வந்து காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் வந்து அங்க வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க. CCTV ஏதாவது வந்து லேக் இருந்ததுன்னா நிச்சயமாக வந்து அதையும் வந்து மேம்படுத்துவதற்கு அந்த நிறுவனத்திடம் வந்து நம்ம நிச்சயமா வந்து வலியுறுத்தும். இதனிடையே மாணவி பாலியல் தொல்லைக்கு உள்ளானது வருத்தம் அளிப்பதாக தெரிவித்துள்ள திருச்சி NIT நிர்வாகம் எதிர்காலத்தில் இதுபோன்று நடைபெறாமல் தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்துள்ளது. பாலியல் புகார் அளித்த திருச்சி NIT மாணவியை காவல் நிலையத்தில் இழிவாக பேசியதாக தகவல் வெளியாகி உள்ளதாகவும் அதற்கு கண்டனம் தெரிவிப்பதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இந்நிலையில் காவல் நிலையத்தில் சம்பந்தப்பட்ட மாணவியிடம் காவல்துறை இழிவாக பேசவில்லை என திருச்சி மாவட்ட காவல்துறை மறுப்பு தெரிவித்துள்ளது. மேலும் மாணவி தனது பெற்றோருடன் புகார் அளிக்க திருவெரும்பூர் மகளிர் காவல் நிலையம் சென்றபோது காவலர்கள் நல்ல முறையில் நடந்து கொண்டதாகவும் புகாரை பெற்று வழக்கு பதிந்ததுடன் குற்றவாளியை கைது செய்ததாகவும் விளக்கமளித்துள்ளது.